மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த யுத்த நிலைமை இதனால உலகளாவிய ரீதியில எரிபொருட்களின் விலை சடிதியாக அதிகரித்திருக்கிறது. இந்த எரிபொருளின் விலை அதிகரிப்பானது பல துறைகளில் தாக்கம் செலுத்தியிருக்கிறது. முக்கியமாக விமான சேவை நிறுவனங்களுக்கும் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த பாதிப்பை நிவர்த்தி செய்வதற்காக பயணிகளிடமிருந்து அந்த கட்டணத்தை அறவிடுவதற்கு தீர்மானித்திருக்கிறாங்க. இந்தியாவினுடைய ஏர் இந்தியா, இண்டிகோ நிறுவனம், இந்த 2 விமான சேவை நிறுவனங்களும் இப்ப சடுதியாக தங்களுடைய விமான டிக்கெட்டினுடைய விலையை அதிகரித்திருக்கிறாங்க. ஏர் இந்தியா நிறுவனம் இது சம்பந்தமாக கருத்து தெரிவிக்கையில், எங்களுக்கு வளமையை விட இந்த எரிபொருள் விலையேற்றத்தினால் 40% மேலதிகமாக செலவாகிறது. இதனை நிவர்த்தி செய்வதற்காக நாங்கள் பயணிகளிடமிருந்து $90 மேலதிகமாக அறவிடப் போகிறோம் அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்கிறாங்க. இண்டிகோ நிறுவனமும் தங்களுடைய விமான சேவை கட்டணத்தை $30 அதிகரிக்கப் போகிறோம் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்கிறாங்க. இதனால பயணிகள் தான் மிகப்பெரிய அசௌகரியத்துக்குள்ளாக போறாங்க. சாதாரணமாக போய் வந்தவங்களுக்கு இந்த விலையேற்றமானது மிகவும் சவாலாக அமைய போகிறது. இது இந்த அளவுல நிக்க போறதில்ல. இன்னும் நிறைய பொருட்களுக்கும் நிறைய சேவைகளுக்கும் மிகப்பெரிய அடியாக விழப்போகிறது இந்த எரிபொருள் விலையேற்றமானது.